ஒரு காலத்துல சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல தங்கையாவுடைய குடும்பம் இருந்துச்சு. தங்கையாவுக்கு 2 பிள்ளைங்க. பெரியவன் பேரு ராஜு, சின்னவன் பேரு ராமு. ஒரு நாள் தங்கையா பிள்ளைங்க கிட்ட, இங்க பாருங்கப்பா, எனக்கு சுத்தமா உடம்பு முடியல. என்னால் வேலை செய்ய முடியாது. இனி அதிக நாட்கள் நான் வாழ மாட்டேன். இப்போல்லாம் சுத்தமாக முடியலை. அப்படி சொல்லாதீங்கப்பா. ஒரு பெத்தவனா உங்கள் 2 பேரையும் வளர்த்து ஆளாக்கிட்டேன். கல்யாணமும் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டேன். இனி நான் செத்தாலும் பரவாயில்லை. இருக்கிற பூமியை 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டேன். நீங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒற்றுமையாக இருங்க. அந்த இடத்துல விவசாயம் செஞ்சு வாழ்ந்துக்கோங்க. சரிங்கப்பா. அப்படி கொஞ்ச நாள்ல தங்கையா இறந்து போயிட்டாரு. ஒரே வீட்ல தான் ராஜு ராமுவுடைய குடும்பங்களும் இருந்துச்சு. அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ராமுவை பார்த்து ராஜு அவன் பொண்டாட்டியான பாக்யா கிட்ட ராமுவ பார்க்காத மாதிரி, பாக்யா, இந்த சின்ன வீட்டில் 2 குடும்பமும் இருக்க முடியலை. பேசாமல் தம்பி குடும்பத்தை இங்கேயே இருக்க சொல்லிட்டு நாம் 2 பேரும் வேற வீட்டுக்கு போயிடலாமா? பாக்யாவும் நடிச்சுக்கிட்டு, ஆமாங்க, மச்சினருக்கு கஷ்டம் கொடுக்கறதுல எனக்கும் தான் விருப்பம் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராமு அவன் மனசுக்குள்ள, அண்ணன் எவ்வளோ நல்லவரு, எனக்காக எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு, அப்படிப்பட்ட அண்ணனை கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு, அதனால நானே இங்கிருந்து தனியா எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சான். அண்ணன், இந்த வீட்டில் நீங்களே இருங்க. நானும் சீதாவும் பசங்களும் வேற வீட்டுக்கு போகிறோண்ணே. அப்படி இல்லைடா, எனக்கு தெரியுண்ணே, நீ என்னை இங்கே இருக்க சொல்லுவ, நீ போகிறேன்னுவ. அதெல்லாம் வேணாண்ணே, நானே பசங்களோட வேற வீட்டுக்கு போகிறேன். அப்படி இல்லைடா, அப்பா செத்து கொஞ்ச நாள் கூட ஆகலை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தம்பியை அண்ணன் வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? வெளியில் பேசுகிறவங்கள பற்றி கவலைப்படாதண்ணே. நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். நாம் ஒன்றும் பிரியலை, ஒன்றா தானே இருக்கோம். தனித்தனியாக வீட்டில் இருக்கோம், அவ்வளவுதானே. அடிக்கடி நாம் பார்த்துக்கலாண்ணே. சரிடா தம்பி. அப்படி சொல்லி ராமு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ராஜுவும் அவனுடைய பொண்டாட்டி பாக்யாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா பாக்யா, என் புத்திசாலித்தனம். நம்ம புத்திசாலித்தனம் பாம்பும் சாகக்கூடாது, கட்டையும் உடையக்கூடாதுன்னு இருக்கணும். ஆமாங்க, உங்க தம்பிய வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே. அவன் இந்த வீட்டை விட்டு போனாதானே இந்த வீடு நமக்கு சொந்தமாகும். ராஜுவும் பாக்யாவும் பேசிக்கிட்டு இருந்தத அவங்களுக்கு தெரியாம கேட்டுக்கிட்டு இருந்தான் அவங்க புள்ள சுரேஷ். அப்போ சுரேஷ் அவனுடைய மனசுக்குள்ள, அட அப்பா அம்மா, உங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயும் இப்படி ஒரு திட்டம் இருக்கா, உங்களை எப்படியாவது மாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சான். ஒரு நாள் ராமு சீதா கிட்ட, சீதா, வீட்டை விட்டு வந்ததுக்கு உனக்கு இப்போ கவலையாக இருக்கா? இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு, உங்க விருப்பப்படி தானே செஞ்சிருக்கோம். அப்படியே வீடு யாருக்கு கொடுத்தோம், மாமாவுக்கு அக்காவுக்கும் தானே. எங்கள் அப்பா சாகும்போது ஒன்று தான் சொன்னார் சீதா, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒற்றுமையாக இருங்க, உங்களுக்குள்ள சண்டை வேண்டான்னு. உண்மைதாங்க, ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க விட்டு கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சீதா. அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன். டே ராமு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே, நீ நல்லா இருக்கியா? எங்கடா நல்லா இருக்கேன், ஒன்றும் புரியலடா. என்னண்ணா ஆச்சு? என்னடா சொல்கிற? நம்ம சுரேஷ் இருக்கான்ல, அவன் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், என்கிட்ட பணம் இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு தாண்டா புரியலை. அவன் மேல் படிப்பு படிக்கணுங்கிறான், அதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஐயோ, அவ்வளோதானண்ணே, நான் தான் இருக்கேன்ல, என் நிலத்தை அடகு வச்சு நான் பணம் கொடுக்குறேன். அந்த பணத்தை அவன் படிப்புக்கு பயன்படுத்து. நீ செய்கிறது ரொம்ப பெரிய உதவிடா. அட, எதுக்குண்ணே இவ்வளோ பெரிய வார்த்தை? நாளைக்கே பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிடா. ஆனால் அண்ணே, ஒரு சின்ன விஷயம். என்னடா அது, சொல்லு. அண்ணே, பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். மிஞ்சி போனால் 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடுவேன். இருக்கிறது ஒரு வயல் தான், அதை விற்று தான் கல்யாணம் பண்ணணும். அதான்
கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளார கண்டிப்பாக கொடுத்துடுவேன்டா. உன் பொண்ணு எனக்கும் பொண்ணு தானே. சரிண்ணே. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராமு பணத்தை எடுத்துக்கிட்டு ராஜுவோட வீட்டுக்கு வந்தான். இந்தாடா சுரேஷ், காலேஜ் ஃபீஸுக்கு கேட்ட பணம். சுரேஷ் அவனுடைய மனசுக்குள்ள, முந்தா நேத்து தானே எங்க அப்பா ஏன் ஃபீஸ கட்டினாரு, இப்போ சித்தப்பா என்ன ஃபீஸ் கட்டுன்னு பணத்தை கொண்டு வந்து என் கையில கொடுத்துருக்காரு. இது எல்லாம் எங்க அப்பாவோட வேலையா தான் இருக்கும். இந்த மாதிரி வேலையை பார்க்கறதுல எங்க அப்பாவை அடிச்சுக்க முடியுமா அப்படின்னு நினைச்சான். அப்படி ராமு சுரேஷ் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா, அந்த பணத்தை கொடுடா. என்னப்பா, நேற்று தானே என்னோட காலேஜ் ஃபீஸை கட்டின. வாயை மூடு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உன் வேலையை போய் பாரு. சுரேஷும் எதுவும் செய்ய முடியாம அங்கிருந்து போயிட்டான். இப்படியே 2 வருஷமும் ஓடி போச்சு. ஒரு நாள் ராமு ராஜுவோட வீட்டுக்கு வந்தான். அண்ணே, பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. சந்தோஷமா இருக்குடா. அதான் அண்ணே, கல்யாணத்துக்குள்ள பணம் கொடுக்குறேன்னு சொன்னியே. தம்பி, சொல்ல மறந்துட்டேன். வெளியில் சொன்னால் மானமே போயிடும்னு சொல்லவே இல்லை. என்னண்ணா ஆச்சு? 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் திருடு போயிடுச்சுடா. நீ கொடுத்த பணத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டானுங்க. உங்ககிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு தான் சொல்லவே இல்லை. ஐயோ அண்ணே, கவலைப்படாதண்ணே. நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். கிளம்புறேண்ணே. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சுரேஷ் அவன் மனசுக்குள்ள, ஐயோ அப்பா, இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரனா இருக்கியே, நீ ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இரு உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரியே வீட்டில் திருட மாதிரி இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில், பாக்யா, நம்ம வீட்டில் நடக்கக்கூடாதது நடந்து போச்சு. நேற்று நம்ம வீட்டில் திருட்டு நடந்திருக்கு. திருடன் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போயிட்டான். அதுக்கு தான் எப்பவுமே நல்லது பேசணுங்க. கடவுள் நம்மள பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அப்பா, மற்றவங்கள ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதே தப்பு. கூட பிறந்த தம்பியை ஏமாத்தியிருக்கல்ல, அதான் இப்படி ஆயிடுச்சு. பாவம் அவரு பொண்ணோட கல்யாணத்தை பற்றி கூட யோசிக்காம நீ கேட்டேன்னு பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் நீ அவரை ஏமாத்திட்ட. நீ சின்னவனாக இருந்தாலும் சரியாக தாண்டா சொல்லியிருக்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். அந்த தப்பை சரி செய்யலான்னு பார்த்தா கூட என்கிட்ட இப்போ 1 ரூபா கூட இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும்பா. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு நீயே சொல்லு. கடவுள்கிட்ட வேண்டிக்கப்பா. அந்த திருடன் மனசு மாறி கொண்டு போனது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாலும் வைப்பான். ராஜு எதுவுமே பண்ண முடியாம சுரேஷ் சொன்ன மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு படுத்து தூங்குனான். அடுத்த நாள் காலையில, டேய் சுரேஷ், எங்கே இருக்க? என்னப்பா ஆச்சு? நீ சொன்னது உண்மைதான்டா. அந்த திருடன் திருடிக்கிட்டு போனது எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு வந்து வச்சிட்டான். அதை கேட்டு சுரேஷ் அவனுடைய மனசுக்குள்ள, நகையும் பணமும் ஏன் வராது, அதை எடுத்துட்டு போனதே நான் தானே அப்படின்னு நினைச்சு அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கே ராமகிட்ட போய் அவன் பணத்தை கொடுத்துட்றேன். ஆமாங்க, கொடுத்துருங்க. நடக்க போறது பெண் குழந்தையோட கல்யாணம். நாம ஏமாத்த நினைச்சா அப்புறம் நாமளே ஏமாந்து தான் நிற்போம். இந்தா ராம பணம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுற? என்னை மன்னிச்சிடுடா. திருட்டு போயிடுச்சின்னு பொய்ய சொல்லிட்டேன். பணத்தை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம்தான் நான் பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுடா. பரவாயில்ல அண்ணே, நீ தானே. நீ செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்துட்டல்ல, அதுவே போதும். இதுதானே ரத்த சம்பந்தங்கிறது. ராமு ராஜு 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததை பார்த்து சுரேஷ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான்.